ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஒரு சில பேர் வந்துட்டு நம்மளோட பழைய சேனலில் பேசுகிற மாதிரி பேச சொன்னாங்க. வெல்கம் டு சிவி ஜங்ஷன், இனியில் நமக்கு டென்ஷன். ஸோ அவங்களுக்காக சொல்லியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் என்னென்னா, நேற்றுலேருந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்கு. என்னென்னா, சொல் பேச்சு கேளாமை. எல்லா சீசன்லையும் இந்த மாதிரி நடந்திருக்கும். ஆனால் இது ரொம்ப அதிகப்படியாக இருக்குது. நைட்டு மட்டும் கிட்டத்தட்ட 5 வாட்டி வார்னிங் கொடுத்துட்டாரு பிக் பாஸ். சுபிக்ஷா மைக்க மாட்டுங்க, அரோரா மைக்க மாட்டுங்க, ரம்யா மைக்க மாட்டுங்க. ஏன் எத்தனை மாட்டுங்க? என்னையா நடக்குது? ஏன் ஒரு வார்த்தை சொன்னால் உங்கள் காதில் விழல எடுத்து மாட்ட வேண்டியதானே அப்படின்னா குசு 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 குசுன்னு பேசிக்கிறாங்க. அது எதை பற்றி? நாமினேஷனை பற்றி குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. அந்த மைக் எதுக்காக கொடுத்துருக்காங்க? இவங்க 24 மணி நேரமாக என்ன பண்ணுறாங்க? அதாவது நான் என்ன வேணாலும் பண்ணலாம், அதெல்லாம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், நான் பண்ணுறது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இவங்க கையெழுத்து போட்டு தான் உள்ளே வந்திருக்காங்க. அங்கே வந்துட்டு குசு குசுன்னு பேசினா என்ன அர்த்தம்? செம்ம டென்ஷன் ஆகிற பிக் பாஸ். காலையில் நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருப்போம். ரெட் கார்டு இல்லை எல்லோ கார்டு கண்டிப்பாக இவங்களுக்காக கொடுத்தாகணும். ஆனால் அப்பயே கீழே கமெண்ட்ஸ் போட்டாங்க, ஏங்க அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி தான். பட் ஆனால் வார்னிங் கொடுத்துருக்காரு பிக் பாஸ். என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாரையும் வந்து லிவிங் ஏரியாவில் வந்து உட்கார சொன்னார். எல்லோரும் வந்து உட்காந்தாங்க. உட்காந்ததுக்கப்புறமா சொன்னார், இந்த நம்ம வீட்டு தலை ரூட்டு தலை நம்ம இவர் இருக்கார் பாருங்க, யார், துஷார், அவர்கிட்ட வந்து சொல்கிறார், இந்த வீட்டில் மைக் எதுக்காக கொடுத்துருக்கு சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அவர் பேசுறதுக்குன்றார். விளங்கிச்சு. பேசுறதுக்கு வாயிருந்தால் போதாதா, மற்றவங்களுக்கு கேட்கறதுக்குன்னு சொல்லியா அப்படின்னா பேசுறதுக்கு சார் அப்படின்றார். அப்புறம் பிக் பாஸ் வந்து சொல்கிறார், பேசுறதுக்கா? எதுக்கு பேசுறதுக்கு? வெளியே கேட்கணும் அப்படின்றார். அப்போ வெளியே கேட்கணுமா? வெளியே எல்லோரும் கேட்கணுமா? எதுக்காக கேட்கணும்? அப்படி இப்படின்லாம் பேசிட்டு அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாருன்னா, சரி இப்போ நான் சொல்கிற ஆளுக்கிட்ட போயிட்டு நான் சொல்கிறத சொல்கிறீங்களா? அவங்ககிட்ட போய் சத்தமாக பேசுங்க, காதில் பேச சத்தமாக பேசுங்க, காதில் போய் பேசாதீங்க, கையில் எழுதி காட்டாதீங்க, சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் ஒருத்தருக்கு சொல்லணும். அவங்க பேர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னே அவர் சொல்லிட்டார், எனக்கு தெரியும் சார். யார்? அரோரா. போயிட்டு சொல்லுங்கள் அப்படின்னோடனே அங்கே போய் இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதம்மா அப்படின்னு ஓகேன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. என்னமோ இவங்களுக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு சன்மானம், நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, நீங்கள் நல்லா பண்ண விஷயங்களை பாராட்டி உங்களுக்கு இந்த பட்டத்தை நான் கொடுக்குறேன்ற மாதிரி வந்துட்டு சந்தோஷமாக, ஐயோ வெக்கமாக வருதே. இந்த படத்தில் இருக்கும் யாரடி நிமோல் இப்போ, ஐயோ பெருமாளே எனக்கு வெக்கமாக வருதுன்ற மாதிரி பண்ணுறாங்க. என்னத்தை சொல்கிறது? இந்த மாதிரி அசிங்கப்படுத்துகிறார். ஆக்சுவலாக உண்மையாகவே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இதெல்லாம் ஒரு பேசிக் ரூல்ஸு, இதை கூட ஃபாலோ பண்ண முடியல. இந்த 4 பேரை வந்துட்டு அந்த அளவுக்கு காலையில் கூட சுபிக்ஷா மயக்க மாட்டுங்க, ரம்யா மயக்க மாட்டுங்க, அரோரா மயக்க மாட்டுங்க. இப்போ லிவிங் ஏரியாவில் சொல்லும்போது வந்து கமருதீன் காதில் போய் ஏதோ குசும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த நாமினேஷன் இன்னைக்கு இல்லை, அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் வீட்டிலேயே கொஞ்சம் மெட்டுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப தென்னாவட்டுன்னு, அது அரோரா கிட்ட ரொம்ப எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படாது இந்த பிக் பாஸ். மேபி பிக் பாஸ் டீம்லேருந்தே வந்துட்டு இவங்க சோஷியல் மீடியா ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கிறதுனால இவங்க உள்ளே வந்து ஒரு அளவுக்கு இதுவாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சி கூப்பிட்டாங்களான்னு தெரியல. சுத்தமாக வந்துட்டு அந்த ஒரு இதுவே இல்லை, சின்சியாரிட்டியே இல்லை. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.